ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 ஒரு அற்புதமான பதிவு. இந்த பதிவு 6/6/2026 உங்கள் கண்ணில் பட்டுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்கள் விரும்புகிற பர்சனை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தயாராகிருங்க. பிரபஞ்சம் உங்களை வழி நடத்துது. நீங்கள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கீங்க. எல்லாமே நமக்கு சாதகமாக நம்மளுடைய பிரபஞ்சம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை இருக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது கூடவே மிராக்கிள்ஸில் அள்ளி கொடுக்குற நம்மளுடைய உல்ஃப் ஒர்க் ஷாப் எவ்ரி மண்டே டு சண்டே கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். யாரோட காலுமே நான் அட்டன் பண்ண மாட்டேன். ஃபோன் சைலண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா குட்டி பாப்பா இருக்காங்க. ஸோ நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வாட்ஸ்அப் ஆன்லைன் போட்டாலும் அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறீங்க. அவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் நிறைய பேர் நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்ன நான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? நம்மளால ஒருத்தவங்க அவங்களையே உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் தன்னோட பர்சன் நம்மளுக்கு ஒரு கால் பண்ணிட மாட்டாங்களா, ஒரு மெசேஜ் பண்ணிட மாட்டாங்களா, தன்னை அன்பிளாக் பண்ணிட மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த மெசேஜ். ஸோ தயவு செஞ்சு ஃபோனை பார்த்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோன் அப்படிங்கிறது ஒரு மாய உலகத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சோஷியல் மீடியாவை வச்சு ஒருத்தரோட கேரக்டரையோ அவங்க உண்மையாலுமே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையோ நீங்கள் அஸ்யூம் பண்ணவே முடியாது. அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சில டைமுக்குள்ளே என்ன தோணுதோ அதை தான் அவங்க அந்த ஃபோனில் காட்டுவாங்க. அது பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனோ பெர்மனண்ட்டாக அவங்க எடுத்த ஒரு முடிவோ கிடையாது. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்து தன்னோட பர்சன் இப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசிக்க ரொம்ப 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 எமோஷ்னலி ட்ரிகர் ஆவீங்க. அந்த ட்ரிகர் ஆகிறது உங்களை என்ன பண்ண வைக்கும்னா உங்களை அறியாமையே அவங்கள தேடி சேஸ் பண்ண வைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை மறந்துட்டாங்களா, நம்மளை அவங்க நினைக்கிறதே இல்லையா, நம்மளை அன்பிளாக் கூட பண்ணலை, நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் அவங்க பார்க்குறது இல்லை, வேறு யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருப்பாங்களா, ஆன்லைன்லேயே காட்டுது, ட்ரூ காலரில் பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படி யார்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி யோசிக்க என்ன ஆகும்னா நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை உட்காந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு செகண்ட் கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அது உங்களை எமோஷ்னலி டவுன் ஆக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே பேசுகிறது ஃபுல் ஆஃப் எனர்ஜியை பற்றி தான் பேசுகிறோம். அப்போது நீங்கள் ஃபோனை தள்ளி வச்சா மட்டும்தான் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஃபோனை தள்ளி வைங்க. கொஞ்சம் நேரமாக தான் அந்த ஃபோன் இல்லாமல் இருந்து பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் உங்கள் பர்சனை நீங்கள் தேடவே தேடாதீங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். ஏன்னா அது எல்லாமே தாண்டி தான் அந்த பர்சன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடாது, அவங்க அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆனால் உங்கள் பர்சனை அடைய முடியுங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எனர்ஜி அதிகமாகுமே தவிர நீங்கள் உட்காந்து அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட தான் தோணும். ஏன்னா ஒருத்தங்க நம்மளை துரத்துறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சைக்காலஜிக்கலி. ஏன்னா அவங்கள ரொம்ப 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 ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதே யாருன்னா நீங்கள் தான். இப்போது அவங்க வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா உடனே ட்ரிகர் ஆகி நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நீ தான் என்னோட உலகம்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆரம்பத்தில் அது டார்ச்சராக தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை இவங்க இவ்வளோ தூரம் வேல்யூ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்பெஷலாக நினைக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை லோவாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே அவங்க கூட கம்பேரே பண்ணிக்காதீங்க. அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க. உங்களை நீங்கள் சரி பண்ணி ஹை லெவல் எனர்ஜிக்கு வாங்க. உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரையும் உங்களால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். எல்லாருமே யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. புலம்பிகிட்டே இருக்கிறவங்க கூட, ரொம்ப டவுனாக இருக்கிறவங்க கூட இருக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூவை நீங்கள் உணருங்க. அதுக்கு தயவு செஞ்சு ஃபோனை தள்ளி வைங்க. எல்லாருக்குமே நான் சொல்கிறது அதுதான். இங்கே நிறைய பேர் அதே மிஸ்டேக்கை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் சக்ஸஸை நீங்கள் தான் டிலே பண்ணுறீங்க. ஏன்னா இதை நான் சொல்லி தான் ஆகணும். நிறைய பேத்துக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன், ஃபோனை தயவு செஞ்சு தொடாதீங்க. அந்த ஃபோனை தள்ளி வச்சுட்டிங்கனாலே உங்கள் மைண்டு நல்லா இருக்கும். நீங்கள் ரியாலிட்டியை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உண்மையாலுமே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஃபோனில் பேசிகிட்டே இருந்த விஷயங்களை நினைக்கிறது, அந்த ஃபோனில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணதே நீங்கள் உட்காந்து யோசிக்கும் போது ஒரு மாய உலகத்துக்குள்ளே போகிறீங்க. அந்த ஃபோன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வரம்னு சொல்லலாம். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனால் ஒரு துளி கூட உங்களுக்கு யூஸ் கிடையாது. அது உங்களை சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆக்கிட்டு இருக்கு.
ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த சோஷியல் மீடியாவில் இருந்து தள்ளி இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரொம்ப 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 சாதிச்சவங்க எல்லாருமே பாருங்கள், அவங்க பாட்டுக்கு வீடியோஸ் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஓன் லைஃப்பை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க மற்றவங்களதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் ரொம்ப 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 ப்ரொடக்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் டைமோட வேல்யூவை நீங்கள் உணருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாளில் உங்கள் டைமை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் உங்கள் செல்ஃப் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப 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 சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வந்திருக்கீங்க. ஒவ்வொரு செகண்டுமே இங்கே ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு தருணமும் உங்களோட பாடி தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட ஹெல்த்தை கவனிங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கவனிங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த ஃபோனை தள்ளி வச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். சோஷியல் மீடியா டீடாக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை மாறும். ரொம்ப 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 உயரத்தில் இருப்பீங்க. ஒரு வருஷம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 10 வருஷம் நீங்கள் அடைய முடியாத சக்ஸஸ் அந்த ஒரு வருஷத்தில் அடைவீங்க. ஏன்னா இந்த ஃபோனுங்கிறது அவ்வளோ தூரம் நம்மளோட மைண்டை லிமிட் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா உலகத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுது. இதுதான் உலகம் நம்மளை நம்ப வைக்குது. எத்தனை பேர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சிஎம் விஜய் சார் பதவி ஏற்பாரா மாட்டாரா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கடைசி 3 நாள் டிவி முன்னாடியே உட்காந்துருந்தீங்க, இல்லை ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த செய்தி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே நியூஸே தான் வந்துட்டு இருந்தது. நான் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தேன். அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளார அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா போட்டதையே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தாங்க. ஈவன் எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃபுல்லாக எந்த வேலையும் பார்க்காம டிவியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டு நேரமாக தூங்குறவங்க கூட உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா என்னாகுமோன்னு எனக்கு பார்த்து தலைவலியே வந்துருச்சு, இது மாதிரி நான் இருந்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக அவர் சிஎம் ஆக போகிறாரு, இல்லை வேற ஒருத்தங்க வரப்போகிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிற அந்த க்யூரியாசிட்டியை உருவாக்குது இந்த மீடியா எல்லாமே. ஸோ அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வந்து உங்கள் டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். இப்போ விஜய் சார் சிஎம் ஆகிட்டார், நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த 2 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அது யார் வந்து ஈடுகட்டுறது? அவங்க லைஃப்பில் 2 நாள் தான் வேஸ்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காக்கு தலைவலி வந்து அவங்க வேலைக்கே போகலை, எக்ஸ்ட்ரா 2 நாள் லீவ் போட்டாங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல வர, அடிக்ட் ஆகாதீங்க. அது ஆக தான் போகுது. ஒரு அவேர்னஸோடு அந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது டிவி ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி. ஸோ அந்த சோஷியல் மீடியாவை பற்றி தான் நான் மெயினாக பேச வந்திருக்கேன். ஸோ அதிலிருந்து ஒரு அவேர்னஸோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய எல்லா கோலையுமே நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லை அப்படின்னா அடுத்தவங்களோட லைஃப்லேயே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டை தான் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க. அது அவங்களோட ரியல் லைஃப் கிடையாது. ரியல் லைஃப்பில் அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்காக உட்காந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கை என்னங்கிறதே உணராமல் அடுத்தவங்க வாழ்க்கையை உணர்றதுனால என்ன பலன் இருக்குது? ஸோ எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிற அவேர்னஸோடு நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பர்சனை நீங்கள் அடைய முடியும். ஸோ என்ன தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டைம் லிமிட் செட் பண்ணுங்கள். அந்த டைம் லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் அந்த மொபைல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை நீங்கள் பார்க்கணும். ஸ்கெடியூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் டேவை நீங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த உங்களையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாலே நீங்கள் யாரை வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். ஈஸியாக உங்களை வேல்யூ நீங்கள் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையுமே உங்களோட அப்ரூவலை எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப 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 ஸ்பெஷல், ரொம்ப 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 யூனிக். ஸோ அதை வந்து அடுத்தவங்க ஒத்துக்கணும், அடுத்தவங்க முன்னாடி நான் இப்படி வாழ்ந்து காட்டணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அது என்றைக்குமே வந்து நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் கொடுக்கும். ஸோ நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம வாழணும். நம்மளோட அற்புதமான வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். ஸோ அதை உணர்ந்து சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற அனைத்தையுமே அடைய முடியும். தயவு செஞ்சு டைம் செட் பண்ணி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க. ஒவ்வொரு நொடியும் உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேர் கூடமே ஹாப்பியாக இருங்க. உங்களை யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை வேல்யூ பண்ணுற பர்சன்ஸ் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பிரபஞ்சம் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். லவ் யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.